அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற கதை, நானும் இந்த மாதிரி தான்ப்பா நிறைய தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே இந்த கதை ஒரு சிந்திப்பு ஊட்டும் கதையாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். 2 நண்பர்கள், ரவி, மணி அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேருமே எங்கே போனாலும் இணை பிரியாமல் இருவருமாக தான் போவாங்களாம். ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போயிருக்காங்க. போகும் வழியில் எந்த விலங்குமே மாட்டலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்திருக்காங்க. போகும் வழியெல்லாம் எந்த விலங்கும் கண்ணில் படாமல் இருந்ததுனால அவங்க இரவு ஆனது கூட தெரியாமல் அவங்க அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க, ஐயோ இருட்டும் அளவுக்கு நம்ம மெய் மருந்து விலங்குகளை தேடிட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் என்ன பண்ணியிருக்காங்க, சரி இங்கேயே ஏதாவது மரம் இருந்தால் மேலே ஏறி உட்கார்ந்துக்கலாம், விடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தேடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க இருட்டில் இருந்ததுனால பின்னாடி இருந்த ஒரு கிணறு அவங்களுக்கு தெரியல. 2 பேருமே அந்த கிணத்துல விழுந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே இருந்த கிணறாச்சே, அதனால் என்ன ஆகுது, அது ரொம்ப பாசி பிடிச்சி பாலடைஞ்சு ரொம்ப வளவளப்பாக இருந்திருக்கு. உள்ளே குதிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா 2 பேருக்குமே நீச்சல் தெரியும். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேருமே ஓரளவுக்கு நீந்தி மேலேயே இருக்காங்க, மூழ்கலை. சரி எப்படியாவது வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுற்றி முற்றி அந்த இருட்டில் அந்த சோறை கையில் வச்சு பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு பிடிமானமும் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நீந்திக்கிட்டே இருந்ததில் விடிஞ்சே போச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கிணறு ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. அது மட்டும் கிடையாது, ஏதோ இயற்கை சீற்றத்தால் அந்த கிணறு இன்னும் ரொம்ப ஆழமான கிணறாக இருந்திருக்கு. அதனால் அவங்களால ரொம்ப நேரம் நீந்தவும் முடியல, ரொம்ப ஆழமாக இருந்ததுனால அவங்களால தப்பிக்கவும் முடியல. சுற்றி அந்த சுவற்றுகளில் வெறும் சுவராக மட்டும்தான் இருந்ததே தவிர எந்த பிடிமானமும் இல்லை. எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் 2 பேருமே நீந்தி 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 களைச்சு போடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் ரவீந்திரன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கொஞ்ச நேரம் தண்ணிக்குள்ளேயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, யோசிக்கிறான் எப்படி இந்த கிணத்தை விட்டு வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மணி என்ன பண்ணுறான், ரொம்ப பயந்து போய் அவ்வளோதான் நம்ம இங்கேவே சாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே முடிவெடுத்தாச்சு. இவனும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதாவது ரவி தியானத்தில் இருந்தான் பார்த்தீங்களா, அவன் கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த கிணத்தின் மூளையில் ஒரு மரத்தின் வேர் இருந்திருக்கு. அந்த வேரை பிடிச்சி எப்படியாவது மேலே போயிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு கல்லை அந்த தண்ணிக்குள்ளே இருந்து எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், அந்த வேரை கொஞ்சம் கொஞ்சமாக 4 துண்டுகளாக, அது எப்படின்னா அந்த கல்லை வச்சு அந்த வேர் மேலே அடித்து 4 துண்டுகளை பிச்சு எடுக்கிறான். பீச்சு எடுத்து அவன் நண்பன் மணிக்கிட்டையும் கொடுத்து, நண்பா இங்கே பாரு, நம்மளால் எப்படியும் இந்த கிணத்துக்குள்ளேருந்து போகிறதுக்கு வேறு வழி இல்லை. அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த கொடுக்குற வேரை வச்சு எப்படியாவது அந்த சந்துகளில் அந்த வேர்களை வச்சு மேலே வந்துடணும், இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மணி இருந்துட்டு, இல்லை சத்தியமாக நம்ம இங்கே தான் சாக போகிறோம், என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் ரவி என்ன பண்ணுறான், ரொம்ப தன்னம்பிக்கை உடையவன். சரி இவனை சுமந்துக்கிட்டு போகவும் முடியாது, விட்டுட்டு போகவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரவி சொல்கிறான், நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், அதாவது ஒரு மந்திரம் சொல்கிறேன், அது நீ சொன்னா உனக்கு எல்லா பலமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இவனும் சரி அப்படி என்ன பலம், எனக்கு சீக்கிரமாக அந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மணி என்ன பண்ணுறான், ரொம்ப ஆவலாக கேட்குறான். அதுக்கு ரவி சொல்கிறான், வேறு ஒன்றுமே கிடையாது, நம் மயன வாசி அப்படின்னு சொல்கிறான். என்ன இது ஒரு மந்திர மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு இது ரொம்ப சக்தியான மந்திரம், இந்த மந்திரத்தை நீ திருப்பி சொன்ன அப்படின்னா நீ நினைக்க முடியாத அளவுக்கு உனக்கு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறான். உடனே அவனும் என்ன பண்ணுறான், அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த குச்சியை வச்சு என்ன பண்ணுறான், கிணத்துலேருந்து வெளியில் வந்துட்டான். உடனே மணி கேட்குறான், ரவி 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுறோம், எப்படி உனக்கு மட்டும் இவ்வளோ மந்திரம் தெரிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூட, வேறு ஏதாவது மந்திரமெல்லாம் இருந்தால் நானும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். அதுக்கு ரவி சொல்கிறான், எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது. அப்புறம் நீ சொன்னதுக்கு உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருந்தது, அந்த புத்துணர்ச்சியால் தான் கிணத்துலேருந்து நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்.
அதுக்கு ரவி சொன்னானா, நான் சொன்ன எந்த மந்திர வார்த்தைகளும் மந்திர வார்த்தைகளே அல்ல. நான் சொன்னது நமச்சிவாய அப்படின்ற வார்த்தையை தான் நான் என்ன பண்ணேன், உனக்கு அப்படியே திருப்பி சொன்னேன். உன்கிட்ட தைரியம் இருக்குது, வீரம் இருக்குது, ஆனால் அதோடு கலந்து பயமும் இருக்குது. அந்த பயத்துலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்தால் உன்னோட தைரியம் வெளியே வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு மந்திர வார்த்தைன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னேன். அது நீ சொல்லாமையே இருந்திருந்தாலும் உன்னோட முயற்சியால் இதிலேருந்து உன்னால் வெளியில் வந்திருக்க முடியும். ஆனால் பயம் உன்னை தடுக்குது. நீ பயந்துகிட்டே இருந்திருந்தனா ஒரு வேளை அந்த கிணத்துலே மூழ்கி தான் இறந்து போயிருப்ப. அந்த பயம்ன்றது உன் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் உன்னை மூழ்கடிக்கும். நீ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமாவது பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்டில் ஒரு விலங்கு வந்துச்சா, அதை வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு போயாச்சான். இந்த கதை நல்லா இருக்குல்ல? அடுத்த கதை பார்க்கலாம் வாங்க. ஒரு யானை ஒரு காட்டுக்குள்ளே ரொம்ப நேரமாக தண்ணி இல்லாமல் வறண்டு போய் அந்த காடு முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரே ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி, அந்த குழிக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி இருக்குது. ஆனால் அந்த குழி ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த யானையால் அந்த தண்ணியை குடிக்க முடியல. அந்த யானை தும்பிக்கையை விட்டு அந்த தண்ணி எடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மரத்தில் ஒரு காக்கா உட்காந்துட்டு இருந்ததாம். யானை அண்ணா, என்னோட முன்னோர்கள் எல்லாம் ஒரு குடுவைக்குள்ளே தண்ணி இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் போட்டால் அந்த தண்ணி வெளியில் வந்துச்சு, அவங்க அழகாக குடிச்சிட்டு போயிட்டாங்க. நீ என்ன பண்ணுறனா, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கல்லை கொண்டு வந்து இதில் போடு, அந்த தண்ணி மேலே வரும், நீ குடிச்சிட்டு போயிடு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே யானை என்ன பண்ணுச்சு, யானை தன்னால் முடிஞ்ச பெரிய பெரிய பாறைகளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டுச்சான். போட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்னாச்சு, கீழே இருந்த தண்ணியே தெரியாமல் போச்சான். மேலே ஃபுல்லாக கல்லெல்லாம் மூடியாச்சு, உள்ளே இருந்த தண்ணி தெரியவே இல்லை. அப்போது அந்த யானையோட குட்டி யானை வருது. பார்த்துட்டு, என்னப்பா உனக்கு இவ்வளவு கூட அறிவில்லையா? அந்த காக்கா சொன்னால் உனக்கு எங்கே போச்சு அறிவு? அது இத்தினோண்டு குடுவை, அந்த குடுவைக்குள்ளே தண்ணி போட்டால் அந்த தண்ணி மேலே வருது. ஆனால் இவ்வளோ பெரிய குழியில் நீ கல் போட்டால் அந்த தண்ணி எப்படி வெளியில் வரும்? அவன் சொன்னால் நீ அப்படியே நம்பிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் யானையை பார்த்து அந்த தந்தை யானையை பார்த்து என்ன பண்ணுது, அந்த குட்டி யானை பேசிச்சான். ஆமாம் மகனே, நான் தண்ணி தாகத்தில் யார் என்ன சொன்னாங்கன்றதை கூட யோசிக்காமல் நான் அப்படியே செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு. உனக்கு தேவைன்னா ஒரு சின்ன வாளியை தயார் பண்ணி அது ஒரு கயிறு கட்டி நீ இழுத்துருந்தனா சந்தோஷமாக தண்ணி குடிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு அந்த குட்டியான சொல்லிச்சான். அப்போ தான் அந்த யானைக்கு தான் செஞ்ச தவறு புரிஞ்சுதான். இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி செஞ்சிங்கன்னா இப்படி தான் யானை மாதிரி முழிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றது தான். அதுக்கப்புறமா அந்த யானை அந்த மரத்து காக்கா உட்காந்துட்டு இருந்ததை பார்த்துச்சான். அந்த காக்காயை எப்பயோ பறந்து போச்சான். அந்த மாதிரி தான் உனக்கு ஆலோசனை சொல்கிறவங்க எல்லாருமே அந்த காக்கா மாதிரி பறந்து போயிடுவாங்க. இந்த 2 கதையில் எது கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.